Hi friends, welcome to Unlimited Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சுவையான ராகி ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா Subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப் அளவுக்கு நான் ராகி எடுத்து வச்சிருக்கேன். சீரகம் தேவையான அளவு. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய். கரம் மசாலா தூள் தேவையான அளவு. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். வாங்க நம்ம எப்படி பேஸ்ட் செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, அதனால் அளவான தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம அறுத்து வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொத்தமல்லி தழை, கரம் மசாலா தூள், நம்ம எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், கெட்டியாகவும் இல்லை, தண்ணியாகவும் இல்லை. நம்ம தோசைட்டில் போட்டு இப்போ எடுக்கலாம். வாங்க, இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் தோசைட்டி வச்சுருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். ஒரு பால் மாதிரி கையில் உருட்டிக்கோங்க. உருட்டி நம்ம தோசைட்டியில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாம். எவ்வளோக்கு நீங்கள் லேசாக தட்ட முடியுமோ தட்டிக்கலாம். இந்த நான் உருட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடிக்கடி கிராமத்தில் நல்லா செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா லேசாக தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லேசாக சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாம், சிம்மில் வச்சு வேக விடலாம். அப்போ தான் 2 பக்கம் நல்லா வேகும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கம் நல்லா வேகணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பசங்க ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் தக்காளி சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா சட்னி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் நல்லா புரட்டி போடுறேன். நல்லா 2 பக்கம் வேகுது பாருங்கள். நீங்கள் மேலோட்டமாக வெந்தவனே எடுத்திங்கன்னா உள்ளே லேசாக மாவாக இருக்கும். நல்லா புரட்டி போட்டு 2 பக்கம் நல்லா வேகிற மாதிரி எடுத்துக்கோங்க. சுவையான ராகி ரொட்டி ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.